முன்னொரு காலத்தில் தனவந்திரி என்ற நாட்டை தயாளன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார். இளவரசராக இருந்த அவர் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சில மாதங்களுக்கு முன்புதான் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மந்திரியின் மகளோடு இன்னும் சில மாதங்களில் திருமணம் என நிச்சயிக்கப்பட்டிருந்தது. தனியாக வேட்டைக்கு செல்வதென்றால் அவருக்கு பிடித்தமான ஒன்று. அப்படி ஒரு நாள் வேட்டைக்கு செல்லவே எதிர்பாராமல் இடியும் மழையும் பெய்யத் தொடங்கியது. மழையின் காரணமாக பாதை மறந்து காட்டிலேயே சுற்றித் திரிந்தார். வெகு நேரமாக சுற்றித் திரிந்ததால் களைப்படைந்து பாதுகாப்பான இடத்தை தேடி அலைந்தார். அதிர்ஷ்டவசமாக மரப்பொந்து ஒன்றும் கிடைத்தது. அதனால் அன்று இரவு அதில் பதுங்கிக் கொண்டார். மறுநாள் காலை பறவைகளின் சத்தம் கேட்டு விழித்தெழுந்த மன்னர் எதிரே ஒரு இளம்பெண் விறகுகளை சேகரித்து கொண்டிருப்பதை கவனித்தார். களைப்பிலிருந்த மன்னனும் மெதுவாக இளம்பெண்ணிடம் செல்ல திடுக்கிட்டு போனாள் இளம்பெண். பிறகு தான் மன்னன் என்ற விஷயத்தை மறைத்து நான் ஒரு வழிப்போக்கன் என்றும் பாதை தவறிவிட்டதாகவும் கூறினார். அவர் மேல் பாவப்பட்ட இளம்பெண்ணும் சற்று தூரத்தில் இருந்த தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றாள். அவளது வீட்டில் ஒரு முதியவர் மட்டுமே இருந்தார். அவரிடம் விசாரிக்க இவள் தனது மகள் என்றும் வயிற்று பிழைப்பிற்காக விறகுகளை பொறுக்கி பக்கத்து நகரத்திற்கு சென்று விற்று வந்து குடும்பத்தை நடத்தி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். இளம் பெண்ணும் மன்னருக்கு தேவையான உணவுகளை சமைத்து பரிமாறினாள். பசியில் இருந்த மன்னனுக்கு அந்த உணவுகள் அவ்வளவு ருசியாக இருந்தது. இளம் பெண்ணின் கனிவான பேச்சும் இரக்க குணமும் அவரை வெகுவாக கவர்ந்தது. களைப்பு சற்று நீங்கவும் அவரிடமிருந்து விடைபெற்று தனது அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அரண்மனைக்கு வந்து சில நாட்கள் வரை அந்த இளம் பெண்ணின் ஞாபகமாகவே இருந்தது. இதை பற்றி தந்தையிடம் தெரிவிக்க அவரும் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், மந்திரியின் மகளோடு இன்னும் சில தினங்களில் திருமணம் நடப்பதாக இருந்தது. ஆனால் மன்னருக்கு அவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. மந்திரியின் மகளும் பேராசை கொண்டவளாகவும் கர்வம் பிடித்தவளாகவும் இருந்தாள். அனைத்தையும் தனது அப்பாவிடம் விலக்கி அந்த விறகு வெட்டியின் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் கோரினார். மகனின் விருப்பத்தை மறுக்க முடியாத மன்னரின் தந்தையும் சம்மதித்தார். இதை பற்றி விறகு வெட்டிக்கும் அவரின் மகளுக்கும் தகவல் கொடுக்க அவர்களும் சம்மதித்தனர். சில நாட்களில் திருமணமும் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. இதில் மந்திரிதான் மிகவும் கோபமடைந்தார். தனது மகளை விட்டுவிட்டு சாதாரண விறகு வெட்டியின் மகளை திருமணம் செய்து கொண்டாரே என்று. இருந்தாலும் மன்னரை மீறி அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. தனது மகளை வைத்து ராஜ்யத்தை ஆளலாம் என கனவு கண்டிருந்த மந்திரி சமயம் பார்த்து மன்னரை பழிவாங்க காத்திருந்தார். மன்னரின் திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக தொடங்கியது. ஒரு வருடம் கழித்து மன்னருக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. இதையே காரணம் காட்டி மந்திரி மன்னரிடம் தனது மகளை கட்டிக்கொண்டால் நிச்சயம் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும். ஆண் குழந்தைதான் நாட்டை ஆள்வதற்கு சரியானதாக இருக்கும் என தனது திட்டத்தை நிறைவேற்ற முற்பட்டார். ஆனால் மன்னரோ அதற்கு மறுத்துவிட்டார். மறுவருடமும் மன்னருக்கு பெண் குழந்தையே பிறந்தது. இந்த முறையும் மந்திரி தனது மகளை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்த அப்பொழுதும் மறுத்துவிட்டார் மன்னர். இதனால் மந்திரி பெருத்த ஏமாற்றமும் கோபமும் அடைந்தார். ஒரு கட்டத்தில் இதற்கு மேலும் மன்னரை விட்டு வைத்தால் நமது ஆசை நிறைவேறாது என முடிவு செய்தவர் தனது விசுவாசிகளான சில பேரின் உதவிகளோடு மன்னர் சாப்பிடும் சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுக்க அதை உண்டவர் அங்கேயே மரணமடைந்தார். அதன் பிறகு ராணியான விறகு வெட்டியின் மகளை அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது விஷப்பாம்புகளை வைத்து கடிக்கச் செய்து அவரையும் தீர்த்து கட்டினார். இவை அனைத்தையும் செய்தது பக்கத்து நாட்டு ஒற்றர்கள்தான் என அவர்களின் மேல் பழியை போட்டு வாரிசு இல்லாததால் தானே மன்னனாக முடிசூடி கொண்டார். இறக்கும் 2 பெண் குழந்தைகளையும் வெட்டி வீசும்படி உத்தரவிட்டார். அரண்மனையின் முன்னாள் மன்னருக்கு விசுவாசமாக இருந்த ஒரு வேலைக்கார கிழவியும் இருந்தாள். எங்கே மந்திரியால் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படுமோ என அஞ்சி 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு அந்த நாட்டிலிருந்தே வெகு தூரத்திற்கு சென்று காட்டின் பகுதியில் குடில் அமைத்து அங்கேயே குழந்தைகளை வளர்க்க தொடங்கினாள். வருடங்களும் உருண்டோடின. 2 குழந்தைகளும் வளர்ந்து இளம் பெண்களாயினர். அலையில் தேவதைகளைப் போல காட்சியளித்தனர். அது மட்டுமல்லாது புத்திசாலியாகவும் இரக்க குணம் உள்ளவர்களாகவும் இருந்தனர். கிழவி ஒரு நாள் இறக்கும் தருவாயில் 2 பெண் பிள்ளைகளையும் அழைத்து, நீங்கள் நினைப்பது போல நான் உங்களின் சொந்த பாட்டி கிடையாது. நீங்கள் முன்னாள் மன்னரின் பிள்ளைகள். இந்த நாட்டின் இளவரசிகள். உனது அப்பா அம்மாவிற்கு துரோகம் செய்து அவர்களை கொன்றுவிட்டனர் என்ற உண்மையை கூறிவிட்டு இறந்து போனார். அப்பா அம்மாவிற்கு நடந்த கொடுமையை நினைத்தும் பாட்டி இறந்ததை நினைத்தும் 2 இளவரசிகளும் மிகவும் கவலையடைந்தனர்.
அதற்கு மேல் அங்கு இருக்க வேண்டாம் என முடிவு செய்து இன்னும் சில நாட்களில் காட்டில் இருக்கும் வீட்டை விட்டு நகரத்திற்கு சென்று பிழைத்து கொள்ளலாம் என முடிவு செய்தனர். ஒரு நாள் மாலை நதிக்கரையில் முதல் இளவரசி தண்ணீர் பிடித்து கொண்டிருக்க அந்த வழியாக அந்த நாட்டின் மன்னன் வேட்டையாடிவிட்டு குதிரைகள் களைப்பாறுவதற்காக நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான். இளவரசியின் அழகில் மயங்கி போன அவன் அப்பொழுதே உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என தனது விருப்பத்தை தெரிவித்தான். இளவரசியும் ஒன்றும் கூற முடியாமல் பயத்தில் தனது வீட்டிற்கு ஓடி வந்தாள். வீட்டில் வந்து தனது தங்கையான இளைய இளவரசியிடம் மன்னர் கூறிய விஷயங்களை கூற அவளும் சிறிது நேரம் யோசித்து, மன்னரை திருமணம் செய்து கொள்வதாக சம்மதம் தெரிவித்துவிடு. நீ அரண்மனைக்கு சென்ற பிறகு உன்னை தேடி நான் வருவேன். மகாராணியாக ஆகுவதற்கு நீ அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இதை விட்டால் நமக்கு வேறு வழியும் இல்லை. மன்னரை மீறி நம்மாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு நீ அவரை திருமணமே செய்து கொள்ளலாம் என அறிவுரை கூறினாள். அவளுக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. சிறிது நேரத்தில் மன்னரும் அவளின் குடிசையை அடைய இளைய இளவரசி ஒளிந்து கொண்டாள். மூத்த இளவரசியும் மன்னரை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவிக்க அவரும் சந்தோஷமடைந்து அப்பொழுதே அவளை தனது நாட்டிற்கு அழைத்து சென்றார். இளவரசியும் அவர்களுக்கு தெரியாமல் மன்னரை பின்தொடர்ந்து நகரத்தை அடைந்தாள். அந்த மன்னருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது. முதல் ராணிக்கு வாரிசு இல்லாததால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு பெண்ணை தேடிக்கொண்டிருந்தனர். மூத்த இளவரசியை பிடித்திருந்ததால் அவளிடமும் சம்மதம் கேட்டு சில நாட்களிலேயே திருமணமும் நடந்து முடிந்தது. இளைய இளவரசியும் நகரத்தில் தான் ஒரு அனாதை என கூறி ஒரு மூதாட்டியின் வீட்டில் தங்கிக் கொண்டாள். பாவப்பட்ட மூதாட்டியும் அவளை தனது சொந்தமாகவே நினைத்து தன்னுடன் வைத்து கொண்டார். அந்த மூதாட்டி ஒரு காலத்தில் அரண்மனையில் பணிபுரிந்தவர். அவரிடம் ராஜாவை பற்றியும் அரண்மனை பற்றியும் விசாரிக்க ராஜா மிகவும் நல்லவர், ஆனால் அவரின் முதல் மனைவி மிகவும் கெட்ட எண்ணம் கொண்ட பெண் என தெரிவித்தார். இளைய இளவரசிக்கு அக்காவை நினைத்து சற்று பயம் வரத் தொடங்கியது. எங்கே முதல் ராணியால் தனது அக்காவிற்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என பயப்பட ஆரம்பித்தாள். பிறகு மூதாட்டியிடம் சொல்லி தனக்கு அரண்மனையில் ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு செய்து தருமாறு வற்புறுத்த மூதாட்டியும் பாவப்பட்டு தெரிந்தவர்களிடம் கூறி முதல் ராணிக்கு பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்த்து விட்டார். முதல் ராணியின் அறிமுகம் கிடைக்க ராணி அவளிடம், எனக்கு ஏற்கனவே நிறைய பணிப்பெண்கள் உள்ளனர். நான் உன்னை இப்பொழுது திருமணம் செய்து கொண்டிருக்கும் இரண்டாவது ராணியிடம் பணிப்பெண்ணாக சேர்த்து விடுகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, அவள் என்ன செய்கின்றாளோ அது அனைத்தையும் என்னிடம் கூற வேண்டும். அது மட்டுமல்லாது நான் சொல்வதை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் உன்னை வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன். இல்லையென்றால் இங்கிருந்து சென்றுவிடு என கூற இளைய இளவரசியும் சம்மதித்தாள். அதன்படி சிறிய ராணியிடம் அவளது தங்கையை அறிமுகம் செய்து வைத்தார். தங்கையை பார்த்த மகிழ்ச்சியில் அவளோடு பேச வர தங்கை வேண்டாம் என்பது போல செய்கை காண்பிக்க அவரும் அமைதியாக இருந்துவிட்டார். பெரிய ராணி சென்றவுடன், நாம் அக்கா தங்கை என்பது யாருக்கும் தெரிய வேண்டாம். உனக்கு ஏதேனும் ஆபத்து உண்டாகிவிடுமோ என பயமாக உள்ளது. அதனால்தான் உனக்கு வேலைக்காரியாக சேருவதற்கு சம்மதித்துள்ளேன். நீயும் அதை போலவே நடந்து கொள் என்றாள். சிறிய ராணியும் அதற்கு சம்மதித்தார். நாட்களும் நகரத் தொடங்கியது. சிறிய ராணியும் கர்ப்பமானார். பெரிய ராணி சிறிய ராணியின் மேல் பாசமாக இருப்பதைப் போல நடித்து வந்தார். இதனால் மன்னருக்கும் மகிழ்ச்சி உண்டானது, இரண்டு ராணிகளும் ஒன்றாக இருப்பதை பார்த்து. ஆனால் பெரிய ராணியின் மனதில் தனது கணவனை பறித்த இவளை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தாள். இது மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் சிறிய இளவரசிக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. சிறிய இளவரசியும் தனது அக்காவிடம் இதை பற்றி எடுத்து கூற, அக்காவோ எதையும் நம்புவதாக இல்லை. எங்கே தனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டதால் நீ பொறாமைப்படுகிறாய் என அவளின் மேல் கோபப்படத் தொடங்கினார். இப்படியாக பிரசவ நாளும் வந்தது. பிரசவம் பார்க்கும் மருத்துவச்சியும் பெரிய ராணியின் ஆளாகவே இருந்தார். பிரசவத்தன்று சிறிய இளவரசியை அழைத்த பெரிய ராணி பிறக்கப் போகும் குழந்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு பூனைக்குட்டியை வைக்குமாறு உத்தரவிட்டார். இதை கேட்டு சிறிய இளவரசி அதிர்ச்சி அடைந்தார். இருந்தாலும் ராணி என்ன செய்ய காத்திருக்கின்றார் என புரியாமல் சரி என சம்மதித்தார். அதன்படி பிரசவமான சில நிமிடங்களிலேயே அழகான ஆண் குழந்தை பிறந்ததற்கு பதிலாக அங்கே பூனையின் குட்டி வைக்கப்பட்டது. சிறிய ராணிக்கு பூனையின் குட்டி பிறந்தது என ராஜாவுக்கும் தெரிவிக்கப்பட்டது. ராஜாவும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்.
வாரிசுக்காக காத்திருந்த அவருக்கு பெருத்த ஏமாற்றமும், மனிதருக்கு எப்படி பூனையின் குட்டி பிறக்கும் என குழப்பமும் அடைந்தார். பிறந்த குழந்தையை கொல்லும் பொறுப்பையும் சிறிய இளவரசியிடம் ஒப்படைத்தார் பெரிய ராணி. குழந்தையை எடுத்து வந்த சிறிய இளவரசியும் தான் தங்கியிருந்த மூதாட்டியிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி குழந்தையை கொடுத்து பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். மூதாட்டியும் குழந்தையை பார்த்து கொள்வதாக உறுதியளித்தார். இந்த உண்மையை தனது அக்காவிடம் கூட தெரிவிக்கவில்லை சிறிய இளவரசி. சிறிய ராணியும் சில நாட்கள் சோகமாக இருந்தார். அப்பொழுதெல்லாம் இளைய இளவரசி தான் அவருக்கு ஆறுதல் கூறி வந்தார். சில மாதங்களில் மீண்டும் கருவுற்று இப்பொழுது அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் இளையராணி. ஆனால் முன்பு போலவே இப்பொழுதும் பெரிய ராணியின் உத்தரவின் பெயரில் அங்கு நாயின் குட்டி வைக்கப்பட்டது. அந்த குழந்தையை எடுத்து வந்து மூதாட்டியிடம் கொடுத்து வளர்க்கச் செய்தார் சிறிய இளவரசி. இந்த முறை பெரிய ராணி ஜோதிடரை அழைத்து சிறிய ராணியை பற்றி அவதூறாக மன்னரிடம் சொல்லும்படி பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பினார். அவரும் பணத்திற்கு ஆசைப்பட்டு சரி என சம்மதித்தார். அதன்படி மன்னரிடம் சென்று, மன்னா, நடக்கும் சூழ்நிலையை பார்த்தால் நாட்டிற்கும் உங்களுக்கும் ஆபத்து நெருங்கி உள்ளதை போல் தோன்றுகிறது. இயற்கைக்கு மாறாக 2 முறை விலங்கின் குட்டிகளை இளையராணி ஈன்று உள்ளதால் அவரால் தான் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். உங்களுக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும் ஆபத்து ஏற்படக்கூடும். உடனடியாக அவரை விலக்கி வைத்து விடுங்கள் என்றார். இதை கேட்டு அருகில் இருந்த மந்திரிகளும் பயந்து போய் மன்னருக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தனர். மன்னரும் வேறு வழியில்லாமல் இளையராணியை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டார். இளையராணியும் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறிய இளவரசியும் மூதாட்டியிடமிருந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு முன்பு தான் வசித்த காட்டுப்பகுதிக்கு சென்று குழந்தைகளை வளர்க்க ஆரம்பித்தார். வருடங்களும் உருண்டோடியது. ஒரு நாள் மன்னர் வழக்கம் போல காட்டுப்பகுதிக்கு வேட்டைக்கு செல்ல அங்கே 2 சிறுவர்கள் நதிக்கரையில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர். அதில் ஒரு சிறுவன் மரக்குதிரையை வைத்து தண்ணீர் குடிக்கும்படி மிரட்டி கொண்டிருந்தான். அதை பார்த்து ராஜாவும் சிரித்து கொண்டே, சிறுவனே, மரக்குதிரை தண்ணீர் குடிக்காது என அவனிடம் கூற, அவனோ, மன்னா, ஒரு பெண் பூனைக்குட்டியையும் நாய்க்குட்டியையும் குழந்தையாக பெற்றெடுக்கும் பொழுது எனது குதிரையும் தண்ணீர் குடிக்கும் என வாதிட்டான். இதை கேட்டு மன்னரும் அதிர்ச்சி அடைந்தார். தனக்கு நடந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும் என ஆச்சரியப்பட்டார். உடனடியாக சிறுவனிடம், உனது வீடு எங்கே என கேட்க அவனும் வழிகாட்டினான். வீட்டிற்கு சென்று பார்க்க அங்கே முன்பு அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்த சிறிய இளவரசியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவரிடமும் சற்று கோபமாக, இங்கு என்ன நடக்கிறது, விளக்கிச் சொல் என கூற சிறிய இளவரசியும் அனைத்து உண்மைகளையும் கூறினார். அது மட்டுமல்ல, தாங்களும் இளவரசிகள்தான், சதியால் இப்படி ஒளிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்திவிட்டோம். அது மட்டுமல்லாது இங்கு இருக்கும் 2 குழந்தைகளுமே உங்களின் வாரிசுகள்தான் என பதிலளிக்க, தனது 2ஆம் மனைவிக்கு முதல் மனைவியால் துரோகம் நடந்தது எண்ணி வருத்தப்பட்டார். தனது குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியில் அவர்களை கட்டி அணைத்து கொண்டார். பிறகு இளவரசியிடமும், என்னிடம் முன்பே சொல்லி இருக்கலாமே என கோபப்பட, அதற்கு இளவரசியும், முன்பே சொல்லியிருந்தால் எனது அக்காவின் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். இப்பொழுது எனது அக்கா உயிரோடு இருக்கின்றாள் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்றி போதும் என்றார். கோபப்பட்ட மன்னரும் தனது முதல் மனைவியை என்ன செய்கிறேன் பார் என கோபமாக புறப்பட, அவரை தடுத்து நிறுத்திய சிறிய இளவரசி, மன்னா, பாதிக்கப்பட்டது எனது அக்காதான். அவள் என்ன தண்டனை கொடுக்கின்றாளோ அதைத்தான் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என கூற மன்னரும் அதற்கு சம்மதித்தார். பெரிய ராணி செய்த துரோகம் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. பெரிய ராணியிடம் விசாரிக்க அவரும் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டார். அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். விடுதலை செய்யப்பட்ட சிறிய ராணியிடம் பெரிய ராணிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என கேட்க, அவர் பெரிய மனதாக மன்னித்து விடுங்கள் என மன்னரிடம் கூற, அதை கேட்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். இளையராணியும் மன்னரிடம், மன்னா, உங்களின் மேலிருந்த அன்பிலால் தான் அவர் அப்படி செய்துவிட்டார். என்ன இருந்தாலும் கணவனை வேறு ஒருவருக்கு விட்டு கொடுப்பதை எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள். அதை என்னாலும் சிறையில் இருந்த காலங்களில் புரிந்து கொள்ள முடிந்தது. அவரை தண்டிப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. தயவு செய்து அவரை மன்னித்து விடுங்கள் என மன்னரிடம் கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட முதல் மகாராணிக்கு வெட்கமாகி போனது. உடனடியாக இளையராணியிடம் சென்று, நான் தவறு செய்து விட்டேன். நீ சொல்வது உண்மைதான்.
கணவரை பறித்த உன்மேல் கோபம் இருந்ததனால்தான் இப்படி செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விட என காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அவரின் மன்னிப்பையும் இளையராணி ஏற்றுக்கொண்டார். அவரும் மன்னிக்கப்பட்டார். பிறகு அனைவரும் அனைத்தையும் மறந்து ஒற்றுமையாக வாழத் தொடங்கினர். இளைய இளவரசிக்கும் மந்திரியின் மகனோடு திருமணமும் முடிந்தது. அவர்களும் இனிமையான இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தனர்.